வணக்கம் லோகநாதன் சார். வணக்கம் மேடம். குரு பெயர்ச்சி பற்றி எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அதிசாரம்ன்றாங்க, வக்கரம்ன்றாங்க, உச்சம்ன்றாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது நீங்கள் இந்த கேள்வி கேட்டது, இந்த குரு பயிற்சி என்பது ஒரு ஆண்டு காலம் ஆகும் இல்லையா ஒரு ராசியில்? ஆமாம், இப்போதான் சித்திரை மாதம் தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் கேட்குறீங்க. சித்திரை மாதம் பயிற்சியானவர். இது அதிசாரம் என்பது கிரகங்களுக்கு பூமி உட்பட சூரியனை சுற்றி வருவதுதான் அவங்களுடைய வேலை. அந்த வேலை, அதாவது அந்த கிரக சுற்றுப்பாதை பயணத்தில் பூமி மூலமாக மற்ற கிரகங்களுக்கான ஒரு இணைப்பு இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம் ஜாதக கட்டங்களில் குறிப்பிடுகிறோம். அந்த விஷயங்களில் ஏற்படும் வித்தியாசங்களின் அடிப்படையில் தான் இந்த அதிசாரம், வக்ரம் என்ற நிலைப்பாடுகள் ஏற்படுகிறது. அதற்கேற்ற கிரக நகர்வுகளும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்போ வருகிற ஐப்பசி 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். வக்ரம்னா என்னது? இந்த வக்ரம் என்பது ஒரு கிரகத்துக்கு நேரெதிரே சூரியன் இருக்கும் பொழுது இந்த வக்ரம் என்று ஜோதிடம் சொல்கிறது. இந்த அமைப்பு வக்ரம் என்பது எதை தொடர்பு படுத்தி என்றால் பூமியை தொடர்புபடுத்தி. ஏனென்றால் சூரியனுடைய சுற்றுப்பாதையில் பூமியுடைய கிரகம் 365 நாட்களில் சுற்றி வருகிறது. மற்ற கிரகங்கள் அதனுடைய தன்மைக்கேற்ப சுற்றுப்பாதையில் அமர்கிறது. இந்த வித்தியாசம் நிலையில் அது பூமியிலிருந்து அந்த குருவினுடைய தூரம் கூட வச்சுக்கோங்களேன், அப்படி பார்க்கும் பொழுது இந்த வக்ரகதி என்ற தன்மை ஏற்படும். அதன் அடிப்பில் தான் வக்ரகதியில் மீண்டும் கடகராசியிலிருந்து கார்த்திகை மாதம் குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும். உச்சம் அடைகிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உச்சம்னா என்னது? கடகம் குரு பகவான் உச்சம். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வக்ரம்னா எப்படிங்கிறது, பூமியால் இந்த கிரகங்களுடைய ஒளிக்கட்டைகளை வாங்கிக் கொள்கிறது. அதன் மூலமாக மனித உயிர்களுக்கு பலன்கள் ஏற்படுகிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது கடகராசி என்ற இந்த 360 டிகிரியில் 120 அந்த டிகிரியான கடகராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது சிறப்பான பலன்களை தருவார் என்பது பூமிக்கும் குரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பின் அடிப்படையில் தான். அவ்வாறு என்பொழுது கடகராசிக்கு குரு பயிற்சியாவது அனைவருக்கும் சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும். பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எந்த ராசிக்காரங்களுக்காக அது தொந்தரவா இருக்குமா? அது பயம் என்று எதற்கும் தேவையில்லை. ஏனென்றால் குரு என்று சொல்லும் போதே சொல்லுவாங்க இல்லையா, சுப கிரகம் என்று. எனவே பயப்பட தேவையில்லை. சனி பயிற்சிக்கு நான் பயப்படாம சொல்லுவேன். குரு பயிற்சிக்கு நீங்க கேட்க வேணும், நல்லாவே இருக்கும். ரொம்ப நன்றி. இது யாருக்கு யோகமா இருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்குதா குரு பயிற்சினால? பொதுவான பலன்கள் என்பது சிறப்பு. இருப்பினும் அவரவர் ஜாதகத்தில் இப்ப சொல்ற முடியாது, குரு வந்து சிலது குரு நீசம் என்ற தன்மையும் உண்டு. அவங்க ஜாதகத்துல குரு பலமின்றி நீசம் போன்ற அமைப்புகளில் பாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு சிரமம் தரும். அவ்வாறு கொள்ளலாமே இல்லையே, பொதுவில் என்று நன்மைதான். அப்படி உள்ளவர்களுக்குமே கூட தனது செயல்முறையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக குரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு ஏற்றுக்கொள்ள முடியும் ஜாதக ரீதியாக என்று சொல்ல முடியும். சரியான நேரத்தில் விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம், நன்றி.